வணக்கம். இன்னைக்கு மாட்டோட சில குணாதிசயங்களை பற்றி பார்ப்போங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது படுக்கிற முறைகளுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாத இடத்துலலாம் படுத்துடும். அது வாட்டுக்கு இடம் கிடச்சின்னா போதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாடுகள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாடெலாம் பார்த்திங்கன்னா எங்கே கட்டினாலும் படுத்துக்குங்க. அதோட குணாதிசயம் அப்படிப்பட்ட குணாதிசயம். அதுக்கு சுத்தமாக இருக்கணும், இடம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மாடெல்லாம் சுத்தம் இல்லாத இடத்துலையும் படுத்துக்கும். இதெல்லாம் நம்ம நோய் நொடி இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய மாடுங்க. ஏன்னா சுத்தம் இல்லாத இடத்துல படுத்துச்சுன்னா நோய் நொடிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மழை காலங்கிறதுனால சேறு சகதியிலெல்லாம் படுத்துக்குங்க. பாருங்கள், அது வாட்டுக்கு படுக்கணும்னு நினச்சா சாணிக்கு எல்லாத்துலேயுமே படுத்துருங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு இருக்குங்க நம்மக்கிட்டே. இந்த மாடு பார்த்திங்கன்னா இது சுத்தம் இல்லாத இடத்துல படுக்கவே படுக்காதுங்க. சாணி போட்டாலும் கொஞ்சம் தள்ளி நின்று தாங்க சாணி போடும். அப்படிப்பட்ட மாடு. அந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு சுத்தமே பாருங்கள், இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது, அது கொஞ்சம் சேருஞ்ச அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாட்டோட குணாதிசயங்க. யூரின் அடித்தாலும் அது மேலே படுக்காதுங்க, சாணி போட்டாலும் சாணி கிட்டத்தில் இருந்தாலும் அது மேலே படுக்காது. நைட்டெல்லாம் கூட சுத்தமாக நின்றுக்கிட்டே இருக்குமே ஒழிஞ்சு படுக்கவே படுக்காதுங்க. அந்த சுத்தம் இல்லாத இடத்துல படுக்கவே படுக்காதுங்க. அப்படிப்பட்ட மாடு இந்த மாடு. ஏன்னா ஒரு சில மாட்டோட குணம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சுத்தமாக இருக்க மாடு தாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி மாடுகளுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரம் அண்டாதுங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேங்க. அதுகளுக்கு வர்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாடுகளுக்கு வராதுங்க. ஏன்னா அதுவே இயற்கையாகவே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற மாடுங்க இந்த மாடு. ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு சில மாடுகளோட அமைப்பு மேக்சிமம் இந்த மாடுகளுக்குலாம் நோய் அதிகமாக வராதுங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா இதுகளை விட அது வேறு மாதிரிங்க. அந்த சேறு எங்கே இருக்குது அங்கனையே தாங்க படுக்கும். இதுக்கு ஒரு அமைப்பு, அந்த சேத்துல தான் படுத்து தூங்கினா இதுக்கு நல்லா இருக்கும்போது இருக்குது. அந்த சேராக இருக்கிற இடத்துல தான் படுத்துக்கிட்டு வாழை போட்டு சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு படுக்குங்க. இந்த மாட்டோட குணம் ஒரு விதமான குணம். இது ஒரு அமைப்பான குணங்க. மேக்சிமம் இதையும் நல்லா பார்க்க வேண்டியதுதாங்க. இந்த மாடு இது பார்த்திங்கன்னா தட்டா புட்டான்னு படுக்குங்க. ஆள் இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் பார்க்காதுங்க. தண்ணி விடுற போதெல்லாம் பார்த்திங்கன்னா தவாலம் போட்டுக்கிட்டு ஓடியார். கல்லில் படுத்துக்கும், கட்டையில் படுத்துக்கும். இப்படி படுத்தாங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா காம்பில் நல்லா காயமாச்சு. தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எங்கன சௌகரியமாக இருக்குது அது அப்படியே படுத்துக்குங்க. கட்டையும் பார்க்காது, கல்லும் பார்க்காதுங்க. நமக்கு செலவு இழுத்து விட்டுருச்சு ஒரு நேரத்துக்கு. அப்படிப்பட்ட மாடு இது ஒன்றுங்க. இது ஒரு சுத்தம் இல்லாத மாடு தான். இது அதே மாதிரி தாங்க, இது ஒரு சுத்தம் இல்லாத மாடு. அதனால் அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அதிகமாகனா மழை காலங்கிறதுனாலங்க நம்ம கொட்டத்துக்குள்ளே கட்டுறோம், சாணி மேலேயே படுத்துக்குங்க. மழை பெஞ்சினாவே ரொம்ப சிரமம் நம்மளுக்கும் கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணுங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. ஏன்னா மழை காலத்தில் மட்டும் எல்லா பக்கமும் சேரும் சகதியமாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கவும் முடியாது. ஒரு சில நேரத்தில் சுத்தம் இல்லாமலும் இருக்கிற மாதிரி தான் ஆயிப்பு இருங்க. அதனால் நம்ம கண்ணும் கருதுமாக பார்த்தா நல்லா இருக்குங்க. இன்னொரு மாடு இருக்குங்க, அதையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாடும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற மாடுங்க. மாட்டை பார்த்தாவே உங்களுக்கு கண்ணில் தெரியும் பாருங்களேன். இது அதே மாதிரி தாங்க. சுத்தம் இல்லாத இடத்துல இது படுக்கவும் படுக்காதுங்க. நின்றுக்கிட்டே தான் இருக்கு. காடிக்குள்ளே எங்கே கட்டினாலும் சரிங்க, கொட்டத்துக்குள்ளே கட்டினாலும் அதுக்கு சௌரியமாக நல்லா இல்லைன்னா படுக்கவே படுக்காதுங்க. அப்படிப்பட்ட மாடு விடியனாலும் நின்றுக்கிட்டு தான் இருக்குது இந்த மாடு. ஒவ்வொரு மாடுகள் தானாகவே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்குதுங்க. மேக்சிமம் இதுக்கு நோய் நொடி அதிகமாக வராதுங்க. இந்த மாதிரி தானாகவே சுத்தமாக இருக்கிற மாடுகளுக்கு அதிகமாக நோய் நொடியும் வராதுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.